நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தான், 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதர் ஓம் குரு பேரமே நற்பரு 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 ஓம் காஞ்சி வாசு சாந்தரு தன்மையோ தெரிவித்த என் ஆத்மா மகா காலி வருங்க. ஓம் காளிவாசாய வித்மகே மசால வாசுந்தரி தன்னோ அவர் பெரிய எந்த ஒரு பலன்கள் சொல்கிறது அதோட பொதுவான பலன்கள் முன்னாடி சொல்லிட்டு தான் அப்புறமா வழக்கமாக 12 ராசிக்கு உள்ள பலன் சொல்கிறது. அது தினம் பலனாக இருந்தாலும் வார பலனாக இருந்தாலும் மாத பலனாலும் வருஷ பலனாக. இப்போ அந்த வகையில் உங்களுக்கு கிரகங்களுடைய நிலவரத்தை இப்போ பார்ப்போம். ரிஷபத்தில் குரு இருக்கார், மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார், கடகத்தில் சந்திரன் இருக்கார், சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க, கன்னியில் கேதுவும் சுக்கரன் இருக்காங்க, கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்காரு, மீனத்தில் ராகு இருக்காங்க. இதுதான் இப்போ உள்ள கிரகங்களுடைய நிலவரம். இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்பொழுதே இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்ல போகிறேன். பெரும்பாலும் இப்போ குரு சுக்கரோட வீட்டில் இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்கும். இவர் சுபகரங்கள் இல்லையா, எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேறும், தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. எங்கே பார்த்தாலும் சுற்றுலா கேளிக்கை அப்படின்லாம் போயிட்டு வருவீங்க. எல்லாருக்குமே இப்போ பொதுவான பலன் தான், போயிட்டு வருவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி செவ்வாயுடைய பலன் பார்க்கும்போது அவர் மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்தில் இருக்கும்போது கல்விகள், குழந்தைகள் வகையில் பெரியவங்களை கல்வி, இந்த தொழிற்கல்வி, அதாவது இந்த சாதாரண கல்வியோட தொழிற்கல்வியில் பிரபலமாவீங்க. அந்த தொழிற்கல்வியில் இன்னும் விஸ்தரிப்பு செய்யப்படும். புதிய கல்விகள் சொல்கிறேன், அது மாதிரி புதிய தொழிற்கல்வி, டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்கிறேன், அதெல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதெல்லாம் பூமி லாபங்கள் எதிர்பாராத வகையில் ஏற்றமாக இருக்கும். பூமி விலைக்கு விற்கிறோம்னு நினைக்கிறவங்க நல்ல விலைக்கு விற்கலாம். இது மாதிரிலாம் உள்ள சூழ்நிலையாக இருக்குது. அது இல்லாமல் சந்திரன் நல்லா ஒரு சுயமாக ஆட்சி பெற்றனால பெண்கள் கை ஓங்கியிருக்கும், அவங்களோட முன்னேற்றம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் அவங்க மேலே அவங்களுக்கே கவனம் வேணும். ஜெகதேபுல் ஜாகிரதை வரணும். இப்போ உள்ள சூழ்நிலை சரியில்லாம இருக்கிறனால அவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். இது இல்லாமல் குருவார்கள் எல்லாருமே நல்லபடியாக இருப்பாங்க, ஆன்மீகத்தில் உள்ளவங்க முன்னேற்றம் அடைவாங்க. பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் ஏற்றமாக இந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு 12 ராசிகளோட பலன் சொல்ல போகிறேன். இது பொது பலன் தான். அந்த ராசிகளோட பலன் சொல்லும்போது நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும். சுய ஜாதகத்தை நீங்கள் எனக்கு அனுப்பினால், வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் கீழே இருக்குது, அதில் பார்த்துங்க. சுய ஜாதகம் அனுப்பினா கண்டிப்பாக நான் கரெக்டாக சொல்ல முடியும். அதில் தான் உங்களுக்கு கரெக்டான பதில் கிடைக்கும். இது பொதுவான பலன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 12 ராசிகளோட பலனை பார்க்கலாம். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசிகளை தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது துலா ராசிக்காரங்க சொல்ல போகிறேன். துலா ராசிக்கார நேயர்கள் பார்க்கும்பொழுது கொஞ்சம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இறைபரிகாரங்கள் தான் பண்ணால் கண்டிப்பாக நல்ல மேன்மேலும் வெற்றி பெறுவீங்க, கண்டிப்பாக நல்லா வந்துடுவீங்க. கவலைப்பட வேணாம், தொடர்ந்து கவலையாக அப்படிலாம் கஷ்டப்பட வேணாம். ஏன்னா கிரகங்கள்லாம் மாறின்னு தான் இருக்கும், நம்ம பூமியை சுழந்துட்டு தான் இருக்குது, எல்லாமே சுழற்சி பண்ணிட்டு தான் இருக்குது. அதனால் எந்த தவறும் கிடையாது. கண்டிப்பாக எந்த துன்பமும், எந்த கவலையும், எந்த தோல்வியும் நிரந்தரம் இல்லை. அதே மூலம் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அதனால் அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து இந்த பதிவை பார்ப்பீங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, தைரியமாக பாருங்கள். அப்போது இந்த துளாராசிக்காரன் பார்க்கும்பொழுது குருவுடைய அந்த பயிற்சியும் சரியில்லாமல் இருக்குது. இருந்தாலும் பார்வை பலன் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக நல்லாயிருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் நடக்க போகுது. நீங்கள் நினச்ச விஷயங்கள் கொஞ்சம் தாமதமானாலும் கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், ஒரு 5 நாள் 10 நாள் ஆகும், ஆனால் கண்டிப்பாக நடந்துடும். அதுக்குண்டான பரிகாரம் நான் சொல்ல போகிறேன், அது நீங்கள் கேட்டுருந்தீங்க. இது இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஒரு வீடு விஷயமா, பூமி விஷயமா, வண்டி விஷயமா, இது மாதிரிலாம் ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதெல்லாமே இந்த மாத ஒரு 10-15 நாள், இந்த மாத நடுவுன்னு சொல்லுவாங்களே, 15 நாள் போனால் மாதத்துடைய நடுவு பாகம்னு சொல்லுவாங்க. அந்த 15 நாள் கழிச்ச பிறகு தான் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அப்போது கண்டிப்பாக வண்டி வாங்கிடுவீங்க, வீடை வாங்குவாங்க, வீடை விற்கிறவங்க விற்கலாம், இடம் வாங்கினவங்க வாங்கலாம், இடத்த விற்கிறவங்க விற்கலாம். இது மாதிரிலாம் நடக்க போகுது. 15 நாளைக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும். கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அது மூலிமா உங்களுக்கு நான் சொன்ன நல்ல விஷயம் நடக்க போகுது. அப்புறம் எல்லாமே உங்களுக்கு என்ன சுகம் தானே. அதனால் பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்லுவாங்களா, அதுவும் நீங்கள் கடைப்பிடிச்சு வந்தாலே போதும். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. துளாராசிக்காரங்களை பார்க்கும்பொழுது ஒரு நீதித்துறை, சட்டத்துறை, அது இல்லாமல் ஒரு நிர்வாகத்துறை, இதில் உள்ளவங்களுக்குஎல்லாமே நல்ல பேர் வரப்போகுது, பிரபலமாக போகுது. ஏதாவது ஒன்று பின்னடுவீங்க, அப்போ உங்கள் பேர் வந்துடும். அதுதான் விஷயம், கண்டிப்பாக நடக்கும். போட்டி பந்தயம் கலந்துக்கலாம், வெற்றி பெறுவீங்க. அது இல்லாமல்
படிப்புலையும் நீங்கள் நல்லா கவனமாக இருந்து படிச்சிங்கன்னா அதில் தேர்ச்சி பெற்றுவீங்க. அது இல்லாமல் கலைத்துறையில் முன்னேற்றமாக அடைய போகிறீங்க, அதில் நல்ல விஷயமா வரப்போகுது. புதுமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது, இது வரைக்கும் கிடைக்காத வாய்ப்பாக இருக்கும் அது, அதில் வந்து நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க. அது இல்லாமல் அரசியலில் இருக்கவங்களுக்கும் ஒரு சரிசமமாக இருக்க போகிறீங்க, ஈடு கொடுத்து போவீங்க, தளராமல் தன்னம்பிக்கையோடு உழைச்சி நல்ல நிலைமை வாங்கிடுவீங்க, மக்கள் செல்வாக்கு பெறுவீங்க. அடிக்கடி பயணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு அது மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். நிறைய கான்டாக்ட்ஸ் வரும், ஆனால் நீங்கள் தான் தவிர்த்துருவீங்க. அதை வந்து இனிமேல் பார்த்து நல்லதாக கெட்டதாக எதாவது பார்த்து அலசி ஆராய்ஞ்சு அந்த நட்பை நீங்கள் தக்க வச்சுக்கிறது நல்லதுன்னு இந்த பதிவில் நான் சொல்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு அதை கடைப்பிடிச்சிக்கணும்னு சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் வந்து எப்பயுமே போராடும் குணம் உள்ளவங்க, அதனால் போராடி தான் இங்கே வெற்றி பெறுவீங்க, ஜெயிப்பீங்க. அந்த மாதிரி கொண்டு வாங்க, ஜெயித்து வந்துடுவீங்க. இது இல்லாமல் பல பேர் சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணால் நல்லது. இந்த துளாராசிக்காரங்க ஒரு குரூப்பை நீங்கள் நிர்வாகம் பண்ணினால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இறை பரிகாரம்னு பார்க்கும்போது உங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் வீர ஆஞ்சநேயர், லக்ஷ்மி நரசிம்மர், வெறும் நரசிம்மர் எப்பவுமே வழிபடக்கூடாது, லக்ஷ்மியோட கூடிய நரசிம்மர் தான் வழிபடணும். அவர் வழிபட்டுவாங்க. அதில் வீர ஆஞ்சநேயர் என்ற அவதார நோக்கத்தில் உள்ள பேர் கொண்டவர் இருப்பார் ஆஞ்சநேயரில். அந்த வீர ஆஞ்சநேயரை வழிபட்டுவாங்க. இந்த 2 பேர் தெய்வங்களை வழிபட்டு வர உங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். துணிஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தி வெற்றி பெறுவீங்க. அவங்களுக்கு நெய் தீபம் போட்டுவாங்க, 2 பேருக்குமே துளசி மாலை சாத்திவாங்க. இது இல்லாமல் வந்து குரங்கு வந்து எங்கே பார்த்தாலும் நீ அதுக்கு உணவு வாங்கி கொடுங்க. எங்கேயுமே கிடைக்கலையா, ஜூவில் போனீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் குரங்கு. அதுக்கு தானே விலங்கியல் பூங்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே போனீங்கனாலே கண்டிப்பாக கிடைக்கும். இப்போலாம் காசு கொடுத்தா எது வேணாலும் நடக்கும். நீங்கள் காசு கொடுத்தா அவங்க வாங்கி கொடுப்பாங்க, இல்லை உங்கள் கையிலே கொடுக்க சொல்லுவாங்க. அதில் நீங்கள் கவனமாக கொடுத்து அது வரலாம். இந்த மாதிரி குரங்குகளுக்கு வந்து தான தர்மம் பண்ண ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த துளாராசி பிறந்தவங்களுக்கு. அது இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறத்துக்குனே பிறந்தவங்க தான். அதனால் இப்போது நேரங்கள் சரியில்லாததில் கொஞ்சம் அப்படி இருக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் துணிச்சலாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க, சத்தியமாக இருப்பீங்க, எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்கும் போக மாட்டீங்க. அதனால் நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் தப்பிச்சு வந்துருங்கன்னு சொல்கிறேன். இருந்தாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தாம்பத்திய அந்நியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். கடன் மணிக்குள்ள பிரிவு ஏற்படும். யாராவது 3ஆம் இருந்து உங்களை பிரிக்க பார்ப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அது இல்லாமல் ஆண்கள் இருந்த பெண்களுக்கும், பெண்கள் இருந்த ஆண்களுக்கும் அந்த தப்பான வழியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்தாலும் அதை தவிர்த்துடுங்க. அதில் வந்து உங்களுக்கு கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடி சொல்கிறது தான் ஜோதிடம். அதனால நம்ம சொல்லியும் கேட்கலன்னா நீங்கள் பட்டுதானே ஆகணும். அதனால் உஷாராக இருந்துங்க. இதெல்லாம் நல்லது நடக்க போகுது, நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. இதே பரிகாரம் நான் சொல்லியிருக்கேன். தான தர்மங்கள் பண்ணி பார்க்கும்போது தைத்த ஆடைகள் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ரெடிமேட் துணின்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி கொடுங்க. அதை வாங்கி கொடுத்தா உங்கள் ராசிக்கு உண்டான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அப்போது வந்து நல்ல பலன் கிடைக்கும். இது இல்லாமல் சூட்சமான ஒரு கடைசியான பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் துளாராசிக்காரங்களுக்கு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டிங்க, வந்து இந்த துப்புரவு தொழிலாளர் இருப்பாங்க. அவங்க வந்து பெருக்கி பண்ணுவாங்க. அவங்களுக்கு வருமானம் வரும் தான், ஆனால் பெருசாக ஒன்றும் வராது. அந்த இடத்த சுத்தம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பரிகாரம் அந்த அன்னதானம் பண்ணால், இல்லை தான தர்மம் பொருள் எது ஒன்று வாங்கி கொடுக்கலாம். அந்த துப்புரவு தொழிலாளர் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லி இந்த சுப்பிரமணிய பாதங்களுக்கு கெடுபலம் குறைஞ்ச நற்பலன் ஏற்பட போகுது. நான் சொன்ன இறை பரிகாரம் தான் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லதுன்னு சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.